வணக்கம் தோழிகளே. ஒரு பெண் திருமணமான பிறகு அவள் வாழ்க்கை மாறுகிறது. அவள் பெயர் மாறாமல் இருக்கலாம், ஆனால் அவள் பொறுப்பு மாறுகிறது. அவள் வீடு மாறாமல் இருக்கலாம், ஆனால் அவள் மனசு மாறுகிறது. அவள் சிரிப்பு அதே மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் இருக்கும் வலி யாருக்கும் தெரியாது. காலை எழுந்ததும் சமையல், வீட்டு வேலை, குழந்தைகள், குடும்ப பொறுப்பு, உறவினர்கள் எதிர்பார்ப்பு, கணவரின் கோபம், கணவரின் அமைதி, கணவரின் அலட்சியம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணின் மனதை மெதுவாக உடைக்கிறது. ஆனால் அவள் யாரிடமும் சொல்ல மாட்டாள். ஏன் தெரியுமா? குடும்பம் கெட்டுப்போகக் கூடாது என்று நினைப்பாள். கணவர் மாறிவிடுவார் என்று நம்புவாள். ஒரு நாள் அவர் என் மதிப்பை புரிந்து கொள்வார் என்று காத்திருப்பாள். ஆனால் அந்த ஒரு நாள் வராமல் போனால் அவள் காத்துக்கொண்டே இருந்த வாழ்க்கை கண்ணீரில் கரைந்து விட்டாள். அதுதான் இன்று நாம் பேசப்போகும் விஷயம். மனைவியை மதிக்காத கணவரை மாற்ற சாணக்கியர் பாணியில் சொல்லப்படும் 9 ஆழமான தந்திரங்கள். இந்த 9 தந்திரங்களும் சண்டை போட கற்றுக் கொடுப்பதற்கானது அல்ல, குடும்பத்தை உடைக்க கற்றுக் கொடுப்பதற்கானது அல்ல. ஒரு பெண் தன்னை மறக்காமல், தன் மரியாதையை இழக்காமல் அறிவோடு வாழ கற்றுக் கொடுப்பதற்கானது. இந்த வீடியோவின் கடைசி தந்திரத்தை தவறவிடாதீர்கள். ஏனென்றால் அந்த கடைசி தந்திரம்தான் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய இரகசியம். வணக்கம் தோழிகளே. உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை மதிக்காமல் பேசுகிறார்கள் என்றால் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். மரியாதை என்பது யாசித்து வாங்கும் விஷயமல்ல. மரியாதை என்பது நம்முடைய நடத்தை, நம்முடைய எல்லை, நம்முடைய அமைதி, நம்முடைய சுயமரியாதை மூலமாக உருவாக்கப்படும் விஷயம். பல பெண்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். கணவர் மதிக்கவில்லை என்றால் இன்னும் அதிகமாக அன்பு காட்டுவார்கள். கணவர் பாராட்டவில்லை என்றால் இன்னும் அதிகமாக உழைப்பார்கள். கணவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னும் அதிகமாக தியாகம் செய்வார்கள். ஏன்? ஒரு நாள் அவர் புரிந்து கொள்வார் என்று. ஆனால் சில நேரங்களில் நாம் அதிகமாக கொடுப்பதால் நம்முடைய மதிப்பு அதிகரிக்காது. மாறாக நம்மை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். அதனால்தான் சாணக்கிய அறிவு சொல்வது என்ன? அன்பு கொடு, ஆனால் உன்னை இழந்து கொடுக்காதே. மன்னி, ஆனால் உன் மரியாதையை புதைத்து மன்னிக்காதே. குடும்பத்திற்காக வாழு, ஆனால் உன்னை மறந்து வாழாதே. இப்போது முதல் தந்திரத்தை பார்ப்போம். தந்திரம் 1. அமைதியை பலவீனமாக காட்டாதே. பல பெண்கள் அமைதியாக இருப்பார்கள். கணவர் கோபமாக பேசினாலும் அமைதி, கணவர் குறை சொன்னாலும் அமைதி, கணவர் அவமதித்தாலும் அமைதி. வெளியில் பார்த்தால் அவள் பொறுமையானவள் போல தெரியும், ஆனால் உள்ளுக்குள் பார்த்தால் அவள் மெதுவாக உடைந்து கொண்டிருப்பாள். ஆனால் கவனியுங்கள், அமைதி 2 வகை. ஒன்று பயத்தால் வரும் அமைதி, மற்றொன்று மன வலிமையால் வரும் அமைதி. பயத்தால் வரும் அமைதி உன்னை பலவீனமாக காட்டும். மன வலிமையால் வரும் அமைதி உன்னை மதிக்க வைக்கும். கணவர் கோபத்தில் காயப்படுத்தும் வார்த்தை பேசும்போது உடனே அழ வேண்டாம், உடனே கத்த வேண்டாம், உடனே விளக்கம் சொல்லி உன்னை நிரூபிக்க ஓட வேண்டாம். அதற்கு பதிலாக அமைதியாக தெளிவாக ஒரு வரி சொல்லுங்கள். இப்போது நீங்கள் கோபத்தில் பேசுகிறீர்கள். இந்த நேரத்தில் நான் பதில் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னை மரியாதை இல்லாமல் பேசுவது சரியில்லை. இந்த ஒரு வரி பல பெண்களின் வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் இது சண்டை அல்ல, இது எல்லை. இது கோபம் அல்ல, இது சுயமரியாதை. ஒரு பெண் ஒவ்வொரு முறையும் அழுது பதில் சொன்னால் சிலர் அதை பலவீனவென்று நினைப்பார்கள். ஆனால் ஒரு பெண் அமைதியாக, நேராக, தெளிவாக பேசினால் அந்த வார்த்தைக்கு எடை இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கண்ணீர் எல்லோரையும் மாற்றாது, ஆனால் உங்கள் தெளிவு சிலருக்கு கண்ணாடி காட்டும். 2வது தந்திரம். உன் மதிப்பை முதலில் நீ உணர வேண்டும். ஒரு பெண் தன்னை மதிக்காமல் வாழ ஆரம்பித்தால்
உலகமும் அவளை அப்படித்தான் நடத்த ஆரம்பிக்கும். நீ எப்போதும் சொல்வாய், பரவாயில்லை, நான் பார்த்து கொள்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் நல்லவையாக தோன்றலாம். ஆனால் எல்லா நேரத்திலும் இதை சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் மக்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இவளுக்கு எதுவும் பரவாயில்லை, இவளை எப்படியும் நடத்தலாம், இவள் எப்போதும் பொறுத்து கொள்வாள். இதுதான் ஆபத்து. மனைவி என்றால் எல்லாம் தாங்க வேண்டும் என்று யார் சொன்னது? மனைவி என்றால் தன் உணர்வுகளை புதைத்து கொள்ள வேண்டும் என்று யார் சொன்னது? மனைவி என்றால் மரியாதை தேவையில்லை என்று யார் சொன்னது? நீ வேலைக்கு போகிறாயா இல்லையா என்பது முக்கியமில்லை, நீ சம்பாதிக்கிறாயா இல்லையா என்பது முக்கியமில்லை. நீ இந்த வீட்டுக்காக உழைக்கிறாய் என்றால் உன் உழைப்புக்கு மதிப்பு இருக்கிறது. நீ இந்த குடும்பத்துக்காக யோசிக்கிறாய் என்றால் உன் மனதுக்கு மதிப்பு இருக்கிறது. நீ அன்பு கொடுக்கிறாய் என்றால் உன் அன்புக்கு மதிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உன்னிடம் நீயே சொல்லிக்கொள், நான் சாதாரணமானவள் அல்ல, நான் இந்த வீட்டின் ஒரு பொருள் அல்ல, நான் உணர்வுகள் கொண்ட மனிதர், என்னை மரியாதையுடன் நடத்த வேண்டும். இந்த நம்பிக்கை உள்ளே வந்தால் உன் பேச்சு மாறும், உன் பார்வை மாறும், உன் அமைதி மாறும், உன் எல்லை மாறும். அப்போதுதான் மற்றவர்களின் நடத்தை மாற ஆரம்பிக்கும். மூன்றாவது தந்திரம், எல்லையை அமை, ஆனால் சண்டையாக அல்ல. மரியாதை இல்லாத உறவுகளில் மிகப்பெரிய பிரச்சனை எல்லையில்லாமை. எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எப்போது வேண்டுமானாலும் குறை சொல்லலாம், மற்றவர்களின் முன்னால் அவமானப்படுத்தலாம். மனைவி என்பதால் அவள் பொறுத்து கொள்வாள் என்று நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த எண்ணத்தை நிறுத்த வேண்டும். அதற்கு சத்தம் தேவையில்லை, அதற்கு சண்டை தேவையில்லை, அதற்கு கண்ணீர் தேவையில்லை, அதற்கு தெளிவான எல்லை போதும். உதாரணமாக, கணவர் மற்றவர்களின் முன்னால் உங்களை குறைத்து பேசினால் அந்த இடத்திலேயே பெரிய சண்டை போட வேண்டாம். ஆனால் பிறகு தனியாக பேசுங்கள். நீங்கள் என்னிடம் தனியாக சொல்ல வேண்டியதை சொல்லலாம், ஆனால் மற்றவர்களின் முன்னால் என்னை குறைத்து பேசுவது எனக்கு வலிக்கிறது, இனிமேல் அப்படி பேசாதீர்கள். இந்த வார்த்தை மென்மையாக இருக்கலாம், ஆனால் அதில் வலிமை இருக்கிறது. அதே மாதிரி அவர் கத்தி பேசினால் சொல்லுங்கள், நான் உங்களை மதித்து பேசுகிறேன், அதே மாதிரி நீங்கள் என்னிடம் பேசும்போதும் மரியாதை வேண்டும். இது வாதம் அல்ல, இது உன் உரிமை. சாணக்கிய அறிவு சொல்லும் ஒன்று, எல்லை இல்லாத இடத்தில் மதிப்பு மெதுவாக குறையும், எல்லை இருக்கும் இடத்தில் உறவு தெளிவாகும். நீ எல்லை அமைத்தால் சிலர் கோபப்படுவார்கள். ஏன் தெரியுமா? முன்பு அவர்கள் எளிதாக செய்ததை இனி செய்ய முடியாது. அதனால் பயப்படாதே, நீ மாறவில்லை, நீ உன்னை காப்பாற்ற கற்றுக்கொண்டாய். நான்காவது தந்திரம், அழுது கேட்காதே, உணரவை. பல மனைவிகள் கணவரிடம் அன்பை கேட்கிறார்கள். நீ ஏன் என்னை கவனிக்க மாட்டாய்? நீ ஏன் என்னிடம் நல்லா பேச மாட்டாய்? நீ ஏன் என்னை மதிக்க மாட்டாய்? இந்த கேள்விகள் வலியிலிருந்து வருகிறது. ஆனால் சில கணவர்களுக்கு இது குறை சொல்வது போல தோன்றும். அவர்கள் இன்னும் விலகி விடுவார்கள். அதனால் உன் முறை மாற வேண்டும். மரியாதையை கெஞ்சி கேட்காதே, அன்பை அழுது கேட்காதே. உன் உழைப்பின் மதிப்பை அவர் உணரும்படி நட. நீ எப்போதும் எல்லா வேலையையும் ஓடி ஓடி செய்து கொண்டே இருந்தால் உன் சோர்வு யாருக்கும் தெரியாது. நீ உடம்பு சரியில்லாதாலும் சிரித்துக்கொண்டு வேலை செய்தால் உன் வலி யாருக்கும் தெரியாது. நீ மனம் உடைந்தாலும் சாதாரணமாக நடந்து கொண்டால் உன் கண்ணீர் யாருக்கும் தெரியாது. அதனால் சில நேரங்களில் சொல்ல கற்றுக்கொள். இன்று நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், இந்த வேலையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நான் எல்லாவற்றையும் தனியாக செய்ய முடியாது. இந்த வீடு இருவருக்கும் சேர்ந்த பொறுப்பு. இந்த வார்த்தைகள் பழிவாங்குவதல்ல, இது உண்மையை உணர்த்துவது.
பல கணவர்கள் மனைவியின் உழைப்பை மதிக்காததற்கு காரணம் அந்த உழைப்பு எவ்வளவு கடினம் என்று அவர்களுக்கு தெரியாதது. அவர்களுக்கு தெரியும்படி செய்ய வேண்டும், ஆனால் சண்டையால் அல்ல, அறிவால். உன் வலியை மறைக்காதே, உன் சோர்வை புதைக்காதே, உன் உழைப்பை சாதாரணமாக காட்டாதே. ஏனென்றால் மறைக்கப்பட்ட தியாகத்திற்கு பல நேரங்களில் மதிப்பு கிடைக்காது. 5வது தந்திரம், குற்றம் சாட்டாதே, கண்ணாடி காட்டு. ஒரு மனிதனை மாற்ற வேண்டுமென்றால் அவனை தொடர்ந்து குற்றவாளியாக்கக்கூடாது. நீ எப்போதும் இப்படித்தான், உனக்கு என் மேல் அன்பே இல்லை, நீ என்னை ஒருபோதும் மதிக்க மாட்டாய். இந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இதை கேட்டவுடன் அவர் என்ன செய்வார்? தன்னை காப்பாற்ற முயற்சிப்பார். விவாதம் தொடங்கும், சண்டை பெரிதாகும், உண்மையான பிரச்சனை மறைந்துவிடும். அதனால் வார்த்தையை மாற்றுங்கள். நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னபோது எனக்கு மிகவும் காயமாக இருந்தது. நான் இந்த வீட்டிற்காக முயற்சி செய்கிறேன், ஆனால் அது கவனிக்கப்படாத போது நான் தனியாக உணர்கிறேன். நான் உங்களுடன் சண்டை போட விரும்பவில்லை, ஆனால் என்னிடம் மரியாதையாக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். கவனியுங்கள், இங்கே நீ தாக்கவில்லை, ஆனால் உன் உணர்வை மறைக்கவில்லை. இதுதான் அறிவான பேச்சு. சாணக்கிய பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் வார்த்தை என்பது ஆயுதம். தவறாக பயன்படுத்தினால் உறவை உடைக்கும், சரியாக பயன்படுத்தினால் மனதை திறக்கும். உன் நோக்கம் அவரை தோற்கடிப்பதல்ல, அவர் தன் நடத்தை உன்னை எப்படி பாதிக்கிறது என்பதை உணர வைப்பது. அவர் உணர்ந்தால் மாற்றம் வரும், அவர் உணர மறுத்தால் உனக்கு உண்மை தெரியும். இரண்டிலும் நீ தெளிவாக இருப்பாய். 6வது தந்திரம், உன் வாழ்க்கையை முழுவதும் கணவரை சுற்றி கட்டாதே. இதுதான் பல பெண்கள் தவறு செய்யும் இடம். திருமணத்திற்கு பிறகு சில பெண்கள் தங்களை மறந்து விடுகிறார்கள். தங்கள் விருப்பம் மறக்கப்படுகிறது, தங்கள் தோழிகள் மறக்கப்படுகிறார்கள், தங்கள் கனவுகள் மறக்கப்படுகின்றன, தங்கள் உடல் நலம் கூட பின்தள்ளப்படுகிறது. ஒரு நாள் அவர்கள் கண்ணாடி முன் நின்று தங்களை பார்த்து கேட்பார்கள், நான் யார்? நான் என்ன விரும்பினேன்? நான் எப்போது இப்படி மாறிவிட்டேன்? இதுதான் ஒரு பெண்ணின் உள்ளம் உடையும் தருணம். நீ உன் வாழ்க்கையை முழுவதும் ஒரே மனிதனை சுற்றி கட்டிவிட்டால் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உயிரை கட்டுப்படுத்தும். அவர் நல்லா பேசினால் நீ சந்தோஷம், அவர் அமைதியாக இருந்தால் நீ சோகமாகி விடுவாய். அவர் பாராட்டினால் நீ மதிப்பு உள்ளவள், அவர் புறக்கணித்தால் நீ ஒன்றுமில்லாதவள். இப்படி வாழக்கூடாது. உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு இடம் வேண்டும். உன் உடல் நலத்திற்கு நேரம் வேண்டும், உன் மன அமைதிக்கு நேரம் வேண்டும், உன் திறமைக்கு இடம் வேண்டும், உன் பண சுதந்திரத்திற்கான முயற்சி வேண்டும். சம்பாதிக்க முடிந்தால் சம்பாதி, கற்றுக்கொள்ள முடிந்தால் கற்று, வீட்டிலிருந்தே சிறிய வேலை செய்ய முடிந்தால் தொடங்கு, படிக்க முடிந்தால் படி, உன் திறமையை வளர்க்க முடிந்தால் வளர்த்து. இது கணவருக்கு எதிராக அல்ல, இது உனக்காக. ஒரு பெண் தன்னால் தானே நிற்க முடியும் என்ற நம்பிக்கை வந்தவுடன் அவள் குரல் மாறும், அவள் கண்களில் பயம் குறையும், அவள் முடிவுகளில் தெளிவு வரும். அப்போது உலகமே அவளை வேறு பார்வையில் பார்க்கத் தொடங்கும். நினைவில் வைத்துக்கொள், தன்னை இழந்த பெண்ணை உலகம் எளிதாக எடுத்துக்கொள்ளும், தன்னை கண்டுபிடித்த பெண்ணை உலகம் மதிக்க ஆரம்பிக்கும். 7வது தந்திரம், நல்ல மாற்றத்தை கவனிக்க வேண்டும், ஆனால் உன் மரியாதையை விட்டு கொடுக்க கூடாது. ஒரு உறவை மாற்ற வேண்டுமென்றால் தவறுகளை மட்டும் பேசிக்கொண்டே போகக்கூடாது. சில நேரங்களில் ஒருவர் நல்லதாக நடக்கும் தருணத்தை கவனிக்க வேண்டும். கணவர் ஒரு நாள் அமைதியாக பேசினால், சின்ன உதவி செய்தால், உங்கள் உழைப்பை கவனித்தால், குழந்தைகளை கவனித்தால், உங்களை கேட்டு பேசினால், அந்த தருணத்தை மதியுங்கள். இன்று நீங்கள் அமைதியாக பேசினது எனக்கு நிம்மதி கொடுத்தது.
நீங்கள் இப்படி உதவியது எனக்கு நல்லா இருந்தது. நீங்கள் என்னை கேட்டு பேசினது எனக்கு மரியாதையாக உணர வைத்தது. இந்த வார்த்தைகள் நல்ல நடத்தை மீண்டும் வர வழி செய்யும். ஆனால் கவனியுங்கள், அவர் ஒரு நாள் நல்லா பேசினார் என்பதற்காக பழைய எல்லா காயங்களையும் மறந்து மீண்டும் உன்னை இழந்து விடாதே. மாற்றம் ஒரு நாளில் நிரூபிக்கப்படாது. மாற்றம் தொடர்ந்து வரும் நடத்தை மூலம்தான் நிரூபிக்கப்படும். அதனால் நல்லதை பாராட்டு, ஆனால் தவறை அமைதியாக ஏற்காதே. அன்பாக இரு, ஆனால் அடிமையாக இராதே. மென்மையாக இரு, ஆனால் உன் எல்லையை இழக்காதே. இதுதான் உண்மையான சமநிலை. 8வது தந்திரம். குடும்பத்திற்காக வாழ்ந்தாலும் உன்னை நீ கைவிடாதே. ஒரு மனைவி குடும்பத்திற்காக எவ்வளவு செய்கிறாள் தெரியுமா? அவள் சோர்வாக இருந்தாலும் சமையல் செய்கிறாள். உடம்பு சரியில்லாவிட்டாலும் வீட்டை பார்த்து கொள்கிறாள். மனதில் வலி இருந்தாலும் குழந்தைகளுக்கு சிரித்து பேசுகிறாள். கணவர் காயப்படுத்தினாலும் குடும்பம் உடையக்கூடாது என்று அமைதியாக இருப்பாள். ஆனால் ஒரு நாள் அவள் மனம் கேட்கும், எனக்காக யார் இருக்கிறார்கள்? என் வலியை யார் கேட்கிறார்கள்? என் கண்ணீரை யார் பார்க்கிறார்கள்? இந்த கேள்வி வந்துவிட்டால் அந்த பெண்ணின் உள்ளம் அதிகமாக சோர்ந்து விட்டது என்று அர்த்தம். சாணக்கிய அறிவு சொல்வது என்ன? தியாகம் நல்லது, ஆனால் தன்னை அழிக்கும் தியாகம் அறிவில்லாதது. நீ குடும்பத்திற்காக வாழலாம், ஆனால் உன்னை நீ கைவிடக்கூடாது. உனக்கு ஓய்வு வேண்டும், உனக்கு மரியாதை வேண்டும், உனக்கு அன்பான வார்த்தை வேண்டும், உனக்கு மன அமைதி வேண்டும். இதை கேட்பது தவறு அல்ல, இதற்காக பேசுவது தவறு அல்ல, இதற்காக எல்லை அமைப்பது தவறு அல்ல. கணவரிடம் அமைதியாக சொல்லுங்கள், நான் இந்த குடும்பத்தை நேசிக்கிறேன், அதனால்தான் இவ்வளவு செய்கிறேன். ஆனால் எனக்கும் மரியாதை வேண்டும். இந்த ஒரு வரி ஒரு பெண்ணின் மன வலிமையின் அடையாளம். நல்ல மனைவி என்பவள் எல்லாவற்றையும் அமைதியாக தாங்குபவள் அல்ல. குடும்பத்தை காப்பாற்றும் போது தன்னையும் காப்பாற்ற தெரிந்தவள்தான் உண்மையான பலமான மனைவி. 9வது தந்திரம். கடைசி ரகசியம். மரியாதை இல்லாத இடத்தில் உன் மதிப்பை நிரூபிக்க ஓடாதே. இது மிகவும் முக்கியமானது. பல பெண்கள் கணவர் மதிக்கவில்லை என்றால் இன்னும் அதிகமாக உழைப்பார்கள். அவர் அன்பு காட்டவில்லை என்றால் இன்னும் அதிகமாக அன்பு காட்டுவார்கள். அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தங்களை முழுவதும் மாற்றிக்கொள்வார்கள். அவர் பாராட்டவில்லை என்றால் இன்னும் அதிகமாக தியாகம் செய்வார்கள். ஏன்? ஒரு நாள் அவர் என்னை மதிப்பார் என்று. ஆனால் சாணக்கிய அறிவு சொல்லும் கடுமையான உண்மை என்ன தெரியுமா? உன்னை மதிக்காதவரிடம் உன் மதிப்பை நிரூபிக்க ஓடிக்கொண்டே இருந்தால் அவர் உன்னை இன்னும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வார். மரியாதை பெற வேண்டுமென்றால் சில நேரங்களில் நின்றுவிட வேண்டும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் சொல்வதை நிறுத்து. ஒவ்வொரு வலிக்கும் நீயே குற்றவாளி போல நடப்பதை நிறுத்து. ஒவ்வொரு காயத்தையும் சிரிப்பால் மறைப்பதை நிறுத்து. அவரை துரத்துவதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பு. உன் மனதை பலப்படுத்து. உன் உடலை கவனி. உன் திறமையை வளர்த்து. உன் பண சுதந்திரத்தை உருவாக்கு. நம்பிக்கையான மனிதர்களுடன் தொடர்பில் இரு. தேவைப்பட்டால் ஆலோசனை கேள். தேவைப்பட்டால் குடும்ப ஆதரவு தேடு. தேவைப்பட்டால் பாதுகாப்பான உதவியை நாடு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம். கணவர் மரியாதை இல்லாமல் பேசுவது ஒரு பிரச்சனை. ஆனால் அவர் உன்னை அடித்தால், பயமுறுத்தினால், கட்டுப்படுத்தினால், உன் பாதுகாப்பை ஆபத்தாக்கினால் அது சாதாரண குடும்ப பிரச்சனை அல்ல. அந்த நேரத்தில் அமைதியாக தாங்குவது தந்திரம் அல்ல. பாதுகாப்பாக உதவி தேடுவதுதான் அறிவு. ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஒருவரின் அலட்சியத்தால் அழியக்கூடாது. நீ நல்ல மனைவியாக இருக்கலாம், ஆனால் உன்னை இழந்த மனைவியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இப்போது
இந்த 9 தந்திரங்களை மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 1. அமைதியை பலவீனமாக காட்டாதே. 2. உன் மதிப்பை முதலில் நீ உணர வேண்டும். 3. எல்லையை அமை, ஆனால் சண்டையாக அல்ல. 4. அழுது கேட்காதே, உணரவை. 5. குற்றம் சாட்டாதே, கண்ணாடி காட்டு. 6. உன் வாழ்க்கையை முழுவதும் கணவரை சுற்றி கட்டாதே. 7. நல்ல மாற்றத்தை கவனி, ஆனால் மரியாதையை விட்டுக் கொடுக்காதே. 8. குடும்பத்திற்காக வாழ்ந்தாலும் உன்னை நீ கைவிடாதே. 9. மரியாதையில்லாத இடத்தில் உன் மதிப்பை நிரூபிக்க ஓடாதே. இந்த 9 தந்திரங்களும் ஒரு பெண்ணை கடினமானவளாக மாற்றுவதற்கானது அல்ல, அவளை தெளிவானவளாக மாற்றுவதற்கானது. அவளை சண்டைக்காரியாக மாற்றுவதற்கானது அல்ல, அவளை அறிவாளியாக மாற்றுவதற்கானது. அவளை தனிமையில் அழும் பெண்ணாக வைக்காமல் தன்னம்பிக்கையுடன் நிற்கும் பெண்ணாக மாற்றுவதற்கானது. இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். நீ பலவீனமானவள் அல்ல. நீ அதிகம் உணர்கிறாய் என்பதற்காக நீ தவறானவள் அல்ல. நீ குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறாய் என்பதற்காக உன் மதிப்பு குறையாது. உன் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் போகலாம், ஆனால் உன் வலி உண்மையானது. உன் உழைப்பு உண்மையானது. உன் அன்பு உண்மையானது. உன் மரியாதையும் உண்மையான தேவையே. இன்றிலிருந்து உன் மனதில் ஒரு முடிவெடு. நான் நல்ல மனைவியாக இருப்பேன், ஆனால் என்னை மறந்த மனைவியாக இருக்க மாட்டேன். நான் அன்பு கொடுப்பேன், ஆனால் என் சுயமரியாதையை இழந்து கொடுக்க மாட்டேன். நான் குடும்பத்திற்காக வாழ்வேன், ஆனால் என்னை நான் கைவிட மாட்டேன். இந்த வீடியோ உன் மனதை தொட்டிருந்தால் இந்த ஒரு வார்த்தை மட்டும் கமெண்டில் எழுதுங்கள், மரியாதை. இந்த வீடியோ ஒரு பெண்ணுக்கு தேவைப்படும் என்று உங்களுக்கு தோன்றினால் அவளுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் ஒரு சரியான வார்த்தை ஒரு பெண்ணின் முழு வாழ்க்கையையே மாற்றிவிடும். மேலும் இப்படிப்பட்ட சாணக்கிய வாழ்க்கை ரகசியங்கள், பெண்களின் மன வலிமை, குடும்ப வாழ்க்கை அறிவுரைகள், தினசரி வாழ்க்கை உண்மைகள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மரியாதை கிடைக்காத இடத்தில் அழ வேண்டாம், அறிவோடு நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். உன்னை நீ மதிக்க ஆரம்பித்தால் உலகம் உன்னை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.